வந்து சுஜிதாவுக்கு மட்டும் பதவி இல்லை, நான் எவனா இருந்தா வெட்டுவோம் அப்படின்ற நிலைமை போயிட்டாங்க. நீ செய்யக்கூடிய ஆட்கள் ஏற்கனவே கூட பிறந்த தம்பியே சுட்டு கொண்டவங்க வந்து இல்லைன்னா சுட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கூட பார்க்காம அவங்கள வழியில காரம் அடக்கி இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம சேனலுக்கு வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்களோட கமெண்ட்டையும் மறக்காம சொல்லிருங்க. அஜிதா விவகாரம் வந்து ஒரு பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. அவங்களோட அந்த தற்கொலை முயற்சி அப்படின்றது நேற்று அவங்க அந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி வந்து விஜய் அவர்களோட காரை மறிச்சு பனையூரில் பெரிய ஒரு பிரளயமே ஆச்சுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் அஜிதா அப்படின்றவங்க யாருக்குமே தெரியாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்கவே அஜிதாவா அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்களோட அந்த மேட்டரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அஜிதா அப்படின்றவங்க 2 வருஷமா தூத்துக்குடி கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக விஜய் அவர்கள் வந்து அஜிதா அப்படின்றவங்களை தவிர்த்து யாரையுமே போடல. ஆனால் இந்த அஜிதா அப்படின்றவங்க வந்து மக்கள் நல பணிகள், கிட்டத்தட்ட அந்த ரோடு பணிகள், அந்த சாக்கடை அடைப்பு, கிட்டத்தட்ட நிறைய அந்த ஒரு நலத்திட்ட உதவிகள்னு செய்வாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறமா கல்யாணம், அவங்க ஏரியாவில் வர கல்யாணத்துக்குலாம் பேனர் அடிக்கிறது, இதுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரை அவங்களே வந்து ஒரு மாவட்ட நிர்வாகி அளவுக்கு போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணியிருக்கும் போது நம்மளுக்கு எப்படி அந்த பதவி நமக்கு தான் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்திருப்பாங்க. அந்த நம்பிக்கை அப்படி அவங்களுக்கு அன்னைக்கு உடஞ்சது. சாமுவேல் ராஜா அப்படின்றவரை விஜய் அவர்கள் நியமிச்சிட்டாரு. அதனால அந்த காரை மறிக்கிறது, எனக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு நைட் வரைக்கும் உட்காந்து தர்ணா போராட்டம் நடத்துனது, அதுக்கப்புறமா நைட்டுக்கு மேல வந்து அவங்க பேட்டி கொடுத்தது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோல நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அவங்க பண்ணது சரியில்லை, அவங்கள வந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க வந்து திமுகவோட கைக்கூலியா செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துல அவங்க தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டாங்க. எப்ப தர்ணா முடிச்சு போயிட்டு மறுநாள் வந்து தற்கொலை முயற்சி ஈடுபட்டு அவங்க ஏதோ 15 தூக்க மாத்திரைகளுக்கு மேல வந்து சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதா சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா பேச போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல இருந்து முதல்ல அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது பக்கத்துல இருக்கவங்க என்னன்னு கேட்கும்போது அவங்களோட கணவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விஷயத்த முதல்ல அவர் சொல்லல. அவங்களுக்கு பிபி அதிகமாயிடுச்சுங்க, இந்த ஒரு பிரச்சனையில அவங்க மன உளைச்சல் இருந்திருக்காங்க, சரியா சாப்பிடல, பிபி அதிகமானனால நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கோம், அந்த ஹாஸ்பிட்டல பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்க மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலான பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கோம் அப்படின்றது மட்டும் தான் நிலவரமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேல நியூஸ் என்ன வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, இவங்க வந்து தன்னை மாவட்ட செயலாளர் பதவின்னு நியமிக்காததாலையும் அவங்கள திமுகவோட சேர்த்து பேசினதாலையும் மன உடைஞ்சு அவங்க 15 தூக்க மாத்திரைக்கு மேல ஒரே டயத்துல சாப்பாடு மாதிரியா சாப்பிட்டுருக்காங்க. அதாவது சாப்பிடாம இருந்த வயிறு ஆல்ரெடி, அதுக்கப்புறம் அந்த மாத்திரை ஒண்ணுன்னா அந்த முட்டாய் சப்பி சாப்பிடும் பாருங்க, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச கையோட அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆனனால சின்ன ஹாஸ்பிட்டல் பார்க்க முடியலன்னு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான் இப்போ அவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு பயங்கரமான நியூஸா போயிட்டு இருக்கு. இதுல இருந்து இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நமக்கு இன்னும் வந்து புரியல. அவங்களோட குடும்ப பின்புலம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா திமுக வருது, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பெரிய அளவுல பத்திரிகையாளராக இருக்கிற உமாபதி அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்க பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். தூத்துக்குடியில காலை வச்சா எந்த காலை வைக்கிது அந்த காலை முட்டியோட வெட்டி விடுவோன்றது எவ்வளவு பெரிய கொலை மிரட்டல் பாருங்க, எவ்வளவு ஒரு கொடூரமான மிரட்டல் பாருங்க. இதுல வந்து நீ விஷயம் தூத்துக்குடி பக்கமே போக முடியாது. அந்த வாழ்க்கை எப்பவுமே இந்த ஒரு நியூஸ் அப்படின்றது எவ்வளவு ஒரு பரவலா போயிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு புஷியானந்த் அவர்களும் விஜய் அவர்களும் தூத்துக்குடிக்கு போக முடியாத ஒரு நிலைமை. காரணம் அஜிதாவோட ஃபேமிலி. ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட அண்ணன் சொந்த தம்பியவே வந்து தொடையில சுட்டு அவரை வந்து கொலை பண்ணிட்டு அவர் இறந்தாருனதுக்கு அப்புறம் அப்ஸ்டாண்ட் ஆகி திமுகவின் பெரிய ஒரு அமைச்சரான அவங்கள கையில வச்சுட்டு வெளியில இருந்து இப்போ வரைக்கும் அவர் வெளியில இருக்காரு. தன்னோட அந்த பதவியை தொடர முடியாது. விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து பயணிச்சாரு. விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து பொதுமக்களுக்கு நல்லது செய்யறது எல்லாமே செஞ்சிருக்காரு. ஆனா அப்ப விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்காதனால திமுகவோட ஆளா இருந்திருக்காப்ல. அதுக்கப்புறம் விஜய் கட்சி ஆரம்பிச்சது அப்புறமா அவளை பத்தி எல்லாமே வந்து புஷியானந்த் அவர்கள் வந்து சொல்லி விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு பில்லா ஜெகன் அப்படின்றவர் திமுகவோட ஆளா இருக்காரு, அதனால நம்ம அவருக்குலாம் பதவி கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாராம். இதெல்லாம் வந்து பேசிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா புஷியானந்த் அவர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அந்த ஒரு காரணத்தினால தன்னை வந்து நியமிக்க முடியாது, தன்னோட தம்பி வந்து அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாரு, இன்னொரு தம்பி. அதுக்கப்புறம் தன்னோட தங்கச்சி வந்து இதுல கொஞ்சம் ஈடுபாடா இருக்காங்க. இனி இவங்க விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமா மாறி, ஏன்னா தன்னோட குடும்பத்துல இருந்து வரவங்க தானே, அந்த பதவி அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா அவங்க ஒரு செயலாளரா இல்லாட்டினா கூட ஒரு சாதாரண பொறுப்புல தான் அவங்க இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா இன்னைக்கு ஏன்னா தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு, மாவட்ட செயலாளர் நியமிச்சே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலைன்னு வரும்போது அவங்களோட மாவட்ட செயலாளர் பதவியை சாமுவேல் ராஜா அப்படின்றவங்களுக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் வழங்கிட்டாருன்னு ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பேட்டி கொடுத்துருப்பாங்க. விஜய் டிவிக்கு கட்சியில இருந்தே பேட்டி கொடுத்துருப்பாங்க, பாத்துட்டு வாங்க. திமுகவுடைய கைகூலி அஜிதா அக்னலதா அவர்கள் வந்து இப்போ தலைவரோட காரை நிப்பாட்டி அவரை வந்து அது வந்து உதாசீனப்படுத்தின மாதிரி இருக்கு எங்க கழகத்தை. அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதுக்கு கழகத்தோட சார்பில் எந்த அளவுக்கு ஒரு சமூகத்தை இழுத்து பேசுறாங்க பாருங்க. ஏன்னா இன்னைக்கு அஜிதா அப்படின்றவங்க ஒரு எம்எஸ்சி படிச்ச பட்டதாரியா இருந்தா கூட அவங்க ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. மீனவ குடும்பம் சொல்றனால இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒதுக்குறாரு. பெரிய லெவல்ல இருக்கிற ஃபேமிலிகளுக்கும் பெரிய சமுதாயத்துக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு, சின்ன சமுதாயம் சிறுபான்மையினரை வந்து விஜய் அவர்கள் மதிக்கலன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு விஜய் அவர்களோட கட்சியில கண்டிப்பா எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. மீனவ சமூகத்தை சேர்ந்த பெண்ணுக்கு தான் திருச்செந்தூர்ல ஆல்ரெடி மாவட்ட செயலாளர் கொடுத்திருக்காங்க. அது போக சின்ன சின்ன பொறுப்புகளையும் சிறுபான்மையினர் அதிக அளவுல இருக்கிற கட்சி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமா இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து பயணிச்சவங்களுக்கு மட்டும்தான் பதவி அப்படின்றனால பணம், சமுதாயம், மதம் எதுவுமே பாக்குறது கிடையாது. இந்த ஒரு விஷயம் வந்து அஜிதா அவர்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா முழுக்க காரணம் வந்து திமுக அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட அண்ணன் பின்புலத்துல இருந்து பார்க்கும்போது திமுகவை சார்ந்து வர்றாரு அமைச்சர் கீதாஜி
ஜீவன், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்கலாம் வந்து அவங்களுக்கு ஒரு பக்கபலமா இருக்கிறதாகவும், அவங்க சொன்ன பேட்டியே வந்து இன்னைக்கு என்னோட இறுதி மூச்சு வரைக்கும் நான் வந்து டிவிகேல தான் அண்ணனுக்கு உயிரா தான் நான் இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுபோக ஒரு ட்வீட்டும் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு நைட்டே. இன்னைக்கு அஜிதா அக்கா அவங்க வந்து பெரிய விஜயோட ரசிகை. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு நாங்கலாம் எவ்வளோ தீவிரமா இருக்கோமோ விஜய் அண்ணா மேல, அவங்க அதே மாதிரி இறங்கி பணிகள் செய்ற அளவுக்கு மிகப்பெரிய தீவிர ஒரு ரசிகையா இருந்திருக்காங்க, தொண்டரா இருந்திருக்காங்க, ஒரு நிர்வாகியா மாறி ஊருக்கே நல்லது செஞ்சிருக்காங்க. அந்த ஊர்ல கிட்டத்தட்ட 80-70% பேர் வந்து அவங்க நல்லது செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு நான் அஜிதா அக்காட்ட கேட்கிற ஒரே விஷயம், அக்கா உங்கள்ட்ட வந்து மாநில பொறுப்பாளர்களான சிடி நிர்மல்குமார், ராஜ்மோகன் அண்ணா, இன்னும் கூட நிறைய பேர் வந்து உங்கள்ட்ட பேசியிருக்காங்க. 10 லட்சம் பேர் விஜய் மக்கள் இயக்கத்துல வந்து பணி புரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு 2 லட்சம் பேருக்கு தான் அந்த பதவின்றது வழங்கப்படுது. இன்னும் 25,000 பேர் பரிசீலனையில இருக்காங்கன்னு போது எல்லாருக்குமே பதவி வழங்குறது வாய்ப்பு கிடையாது. ஒரு சில பேரோட மனக்கசப்பு வரதான் செய்யும்னு எவ்வளோ தெளிவா சின்ன பிள்ளைங்க சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்க வந்து நேரடியா இன்னும் கூட உங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு வேணும்னா நீங்க அண்ணன்ட்ட பேசலாம். நம்ம அண்ணன் அதாவது என் குடும்பத்துல 1000 பேர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போவாங்க. நான் உண்மையா தானே இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு உழைச்சிட்டு இருக்கேன் கட்சிக்கு. நீங்க பேசலாம். உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க பண்ணிருக்கீங்க. உங்க மேல எந்த தப்பும் கிடையாது. அப்படின் போது இன்னைக்கு நீங்க இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றதா கேள்வி. ஏன்னா நீங்க இந்த முடிவை எடுத்துட்டு ஏதோ ஒன்று ஆயிருக்கு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் அப்படின்னா அது எந்த தலை உருளுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2வது நீங்க காரை வழிமறிச்ச ஒரு பிரச்சனை. காரை வழிமறிச்சது அப்படின்றது ஒரு மாபெரும் குற்றம். ஒய் பிரிவு பாதுகாப்புல இருக்கிற ஒரு நபரோட காரை நீங்க போய் மறிக்கிறீங்க. அந்த ஒய் பிரிவு பாதுகாப்புல இருக்கிறவங்களுக்கு தெரியாது நீங்க யார் அப்படின்னு. சுத்தி இருக்கிறவங்களுக்கு வேணா தெரியும். இதை நான் ஏற்கனவே முதல் வீடியோல சொல்லியிருப்பேன். இன்னைக்கு நீங்க இந்த ஒரு முடிவை எடுத்ததுக்கு உண்மையிலே வந்து நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். நீங்க சீக்கிரம் குணமாயி வரணும்னு நாங்க ஆண்டவனை வேண்டிக்கிறோம். இன்னைக்கு வந்து அஜிதா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது ஊர்க்காரங்க எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னங்க இவ்வளவு தூரம் நல்லது செஞ்ச ஒருத்தர் வந்து நீங்க நியமிக்காம வேற ஒருத்தர் நியமிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. இனிமேல் அந்த பதவி உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய முன்னுதாரணமா ஆகி போகும்னு பாருங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க. இந்த நிலைமை வந்து அடுத்தடுத்து வரவங்களுக்கான ஒரு முன்னுதாரணமாகி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி ஆயிரும் கண்டிப்பா. இன்னைக்கு உங்க ஊருக்குள்ள விஜய் அவர்களும் புசி ஆனந்தும் கால் வைக்க முடியாத நிலைமையை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. ஏன்னா உங்களோட சொந்த அண்ணன் என்ன மாதிரியான வார்த்தைகள் விட்டுருக்காருன்னு திரு உமாபதி அவர்கள் தெளிவாவே பேசியிருப்பாரு. ஏன்னா உலக அளவுல இருக்கிற பத்திரிகைக்காரங்க அவங்கலாம் நமக்குலாம் வந்து தெரியாது அந்த விவரம். அவங்க வந்து சொல்லும் போது இன்னி எப்படி தூத்துக்குடிக்குள்ள விஜய் வர முடியும், விஜயும் சரி புசி ஆனந்தும் சரி காலை வச்சாலே நாங்க வெட்டுவோன்ற மாதிரி வந்து பேசுறாங்க அப்படின்னா அப்ப நீங்க எந்த இடத்துல கொண்டுட்டு போய் விட்டுருக்கீங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. இன்னைக்கு நீங்க தற்கொலைக்கு போற அளவுக்கான ஒரு மேட்டர் கிடையாது. இது நார்மலான ஒரு சின்ன விஷயம். இன்னைக்கு உதாரணத்துக்கு மதுரையில் இருக்கிற செயலாளர் எடுத்துக்கோங்க. மாவட்ட செயலாளர் வந்து இன்னைக்கு மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டேன்றாரு, பெண்களை உருவகேலி பண்றாரு. இன்னும் கூட நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. நியூஸ்ல கூட ஒரு அக்கா பயங்கரமா பேசியிருப்பாங்க. அவங்க வந்து வார்டுக்குள்ள தான் இருக்காங்கன்னு போது வார்டு செயலாளர் வார்டு கவுன்சிலரை தான் அவங்க மீட் பண்ணியிருக்கணும். ஆனா அவங்களோட குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா செயலாளர் மேல வருது, பெண்களை உருவகேலி பண்றாருன்ற அளவுக்கு வருது. திரு கல்லாணை அன்பன் அந்த அண்ணா வந்து பாரபத்தியில நடந்த மாநாட்டில் எவ்வளவு தூரம் உழைச்சாருன்றது நாங்க கண்கூட இருந்து பார்த்திருக்கோம். புசியானந்த் அந்த அண்ணனும் புசியானந்தும் சரி கல்லாண அண்ணனும் சரி 2 பேரும் 2 வீலர்ல நம்ம சின்ன பிள்ளைங்க மாதிரி போயிட்டு சின்ன சின்ன வேலைகளை கூட பார்த்துட்டு அங்க இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு டெய்லி கூல் ட்ரிங்க்ஸ் வாட்டர் பாட்டில இருந்து சாப்பாடுல இருந்து, ஏன்னா வந்தது புறாமே வடநாட்டுக்கார பசங்க நம்மளுக்கு தெரியும். நான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட பாரபத்தியோட மாநாட்டு வீடியோ மட்டுமே நம்ம 20க்கு மேல வீடியோ போட்டிருப்போம். அவ்வளோ தூரம் வந்து கல்யாண அண்ணன்ட்ட நம்ம மீட் பண்ணி பேசியிருப்போம். அந்த வீடியோ இருக்கு. அவ்வளோ தூரம் பரபரப்பா வேலை பார்த்த ஒருத்தரை நீங்க வந்து வேலை பார்த்ததே இல்லை, நீங்க எந்த ஒரு போராட்டத்திலையும் கலந்து இல்லைன்னு அந்த அக்கா பயங்கரமா பேசியிருப்பாங்க. SIR போராட்டம் நடந்துச்சு, அவர் தான் முன்னெடுத்து நடத்தின ஒரு ஆளு. அப்படின்னு போது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் கட்சியில இருக்கிறவங்களுக்கு வரதான் செய்யும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையின் போது வேற கட்சியை சாடி தான் பேசுவாங்க. இதுக்கு பேர் தான் அரசியல். நீங்க வந்து அரசியலுக்கு புதுசும் கிடையாது. நீங்க எவ்வளவோ மக்களுக்கு நல்லதும் பண்ணியிருக்கீங்க. நாலா பக்கத்துல இருந்தும் கல்லறி வரும். இதுக்கு நீங்க வந்து நான் 15 தூக்க மாத்திரை போய் இன்னைக்கு நீங்க படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு ஒருவேளை உங்களை வேட்பாளர் அறிவிச்சு நீங்க ஒருவேளை ஏதோ சரிவை சந்திக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன முடிவெல்லாம் எடுத்துக்கிறீங்கன்றது நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த வேலை வந்து நீங்க பண்ணியிருக்கிற வேலைன்றது கட்சிக்கு நல்ல பேரா, தலைவருக்கு நல்ல பேரா, நீங்க பண்ணிருக்கிற வேலை உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன்னா உங்களுக்கும் குடும்பம் இருக்கு. கட்சியை ஒதுக்கி வச்சுட்டு அரசியலை ஒதுக்கி வச்சுட்டு உங்க குடும்ப ரீதியா நம்ம பேசுவோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தைங்க இருக்கும், கணவர் இருக்காரு, உங்களோட குடும்பம் வந்து இன்னைக்கு எந்த ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்குன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து குறுகிய மனப்பான்மை கொண்டவங்களும் சரி, ஒரு டக்குன்னு தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடுறவங்களும் சரி அரசியலுக்கு லாயக்கில்ன்றது தான் என்னோட கருத்து. வியூவர்ஸ் நீங்களும் அப்படியே உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம கூவத்தூர் மீட் பண்ணி கூவத்தூர்ல பத்தி நம்ம பயங்கரமா பேசியிருப்போம். கூவத்தூர்ல என்ன நடந்துச்சுன்னா நமக்கு தெரியும். பேரம், அந்த ஒரு குதிரை பேரம் அப்படின்றது கூவத்தூர்ல நடந்துருந்துச்சு. எலெக்ஷன்ல வந்து OPS EPS இங்கிட்ட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எப்பேற்பட்ட சூழ்நிலையை தமிழ்நாடு சந்திச்சிருக்குன்றதை நம்ம பார்த்திருப்போம். ஆல்ரெடி கேப்டன் கட்சியில வேட்பாளராக நியமிக்கப்பட்டு ஜெயிச்ச ஒரு ஆளு பண்ருட்டி ராமச்சந்திரன் அப்படின்றவர் எவ்வளவு கோடிக்கு வேலை போனாருன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா கேப்டன் கட்சியில நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவர் திமுகவுக்கு போயிட்டாரு அப்படின்றதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சிருக்கும் போது மித்த மாவட்ட செயலாளர்கள் மேல ஒரு கண்டிப்பா குற்றப்பார்வை அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் பணத்துக்கு வேலை போய்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல பணத்துக்கு வேலை போற ஆளும் சரி, காசை மதிக்கிறதுக்கு இங்க வேலையே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை தொண்டனும் உண்மை ரசிகனும் மட்டும்தான் அந்த கட்சியில நீடிச்சு இருந்து எங்களுக்கு காசெல்லாம் வேணான்னு உதறி தள்ளி தன்னோட சொந்த பணத்தை போட்டு நீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கிற பேர் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படின் போது நீங்க எல்லாம் அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நிறைய பேரை பாதிக்கும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நின்றுகிட்டு இருக்கிற ஒவ்வொரு வேட்பாளரையும் வேற தரப்பு காசு கொடுத்து வாங்குறதா ஒரு பெரிய பேச்சு போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சேனலே எடுத்துக்கங்க. நீங்க நான் உட்காந்து பேசுறேன்னா கமெண்ட்ல போய் பாருங்க. 10 கமெண்ட் நல்ல கமெண்ட் வருதுன்னா 2 கமெண்ட் கேவலமா தான் வரும். இந்த மாதிரி பெண்களை பேசுறதுக்கும் ஆள் இருக்க தான் செய்றாங்க. இதெல்லாம் நம்ம காதுல போட்டுக்கிட்டோம். நீங்க குறைக்கிற நாய் குறைச்சிக்கிட்டு தான் இருக்கும். நமக்கு அது தேவையில்லை. 26ல தளபதி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவது என்பதே ஒரே கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க நிறைய பேர் இருக்கும். அந்த கொள்கையோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்துல வேலை. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிருங்க. நீங்களும் பாக்குறவங்க வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நன்றி, வணக்கம். தவறான கருத்து இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு.
எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த கருத்து வந்து நாங்கள் பகிரமாக கண்டனம் பண்ணுறோம். ஏன்னா எந்த கட்சியிலையும் மாவட்ட செயலாளர் மீனவ சமுதாயத்துக்கு கொடுத்ததில்ல. ஆனால் முறையாக தமிழக வெற்றி கழகத்தில் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி மீன சமுதாயத்தை சார்ந்த திரு பிரைட்டர் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி தளபதியார் அறிவித்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெர்லின்ஷியா அவங்களுக்கு துணை செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க, பரப்புறாங்க. இதுக்கு வந்து நாங்கள் பகிரங்கமாக கண்டனம் தெரிவிக்கிறோம். அதாவது அவங்களோட பயணிச்சனால நான் சொல்கிறேன், வேலை பார்த்துருந்தாங்க, கூப்பிட்டு பேசும்போது தலைமையிலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, தூத்துக்குடி மத்தியும் ஓட்டப்படாரமும் நீங்கள் வாங்கிக்கோங்கம்மா அப்படி சொன்னாங்க. சொன்னோடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை எனக்கு 6 சட்டமன்ற தொகுதியும் வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அப்போ அங்கே முடியாத பட்சத்தில் அங்கே ஒரு கிறிஸ்டியார் சாமுவேல் ராஜா அவர்களை மாவட்ட செயலாளர்களை நியமிச்சிருக்காங்க. அவங்க அரசியல் தலைவரும் கூட பார்க்காம அவங்கள வழியில காரம் அடக்கி அவங்க பேசுனதுக்கு அப்புறம் கூட தளபதி உள்ளே போனதுக்கப்புறம் நிர்மல்குமார் சார் அவர்களும் ராஜ்மோகன் சார் அவர்களும் காம்ப்ரமைஸ்க்கு பேச போனாங்க. ஆனால் அவங்க எதுக்குமே சட்டை பண்ணலை.